தியானம் என்கின்ற சாதனையை நாம் மேற்கொண்டு அதனுடைய பலனை அடைய வேண்டும் என்றால் தியானம் என்ற சாதனைக்கு முன் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி அமைய வேண்டும் என்பதை நாம் பகிரங்க சாதனை என்ற தலைப்பில் பார்த்தோம். அதை பகவான் கர்மயோகப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கே நாம் பொறுப்பை எடுத்துக்கொண்டு அனைத்திலும் அளவாக இருக்க வேண்டும் என்று கூறினார். சில சாதனைகளுக்கு வெளியே இருந்து உதவி கிடைக்கும், ஆனால் தியானம் என்ற சாதனையை நாம் தான் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்தரங்க சாதனை. அந்தரங்க சாதனை என்பது தியானத்திற்கு முன் நாம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள். என்னென்ன ப்ரிப்பரேஷன், ஏற்பாடுகளை நாம் செய்து கொண்டு நாம் தியானம் என்ற சாதனையில் அமர வேண்டும். சில யோகாசனங்கள், பிராணாயாமம், தியானம் போன்ற சாதனைகள் எல்லாம் சரியாக பயிற்சி செய்தால் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பயிற்சியில் தவறு ஏற்பட்டால் விபரீதமான பலனை நாம் அடைய நேரிடும். அதேபோல் தியானமும் அப்படிப்பட்ட ஒரு சாதனை தான். நாம் முறையாக அந்த சாதனையை செய்யவில்லை என்றால் இந்த தியானம் என்ற சாதனை நமக்கு நன்மையை தருவதற்கு பதிலாக சில தீய விளைவுகளை தரும். அதனால்தான் அந்தரங்க சாதனை மிக முக்கியமாகின்றது. தியானத்திற்கு முன் என்னென்ன ஏற்பாடுகள், என்னென்ன விஷயத்தில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும், அதை பகவான் நமக்கு தெரிந்ததாக இருக்கலாம், சாதாரண விஷயமாக இருக்கலாம். இருப்பினும் பகவான் அதை இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றார். இந்த சாதாரண விஷயத்தையும் கூற வேண்டுமா என்று நமக்கு தோன்றும், ஆனால் அதில் நாம் தவறு செய்ய வாய்ப்பு உண்டு. ஆகவே அவைகளையெல்லாம் பகவான் பேசுகின்றார். அதில் என்னென்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதல் கருத்து பகவான் பேசுவது, எப்படிப்பட்ட இடத்தை நாம் தியானத்திற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். தேசக, தேசகன இடம். இதில் பல நிபந்தனைகள் அல்லது நியமங்கள் பேசப்படுகிறது. நாம் தியானத்துக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய முதல் இடம் ஏகாகி ரகசி ஸ்திதக என்று சொல்கின்றார். விஜனஸ்தானம் என்று சொல்லப்படும் ஜன நடமாட்டம் இல்லாத இடம், மக்கள் நடந்து கொண்டு இல்லாத இடம் அல்லது தனிமையான இடம். விஜனம் அப்படின்னா தனிமையான இடம். மற்ற சாதனைக்கு இப்படிப்பட்ட இடம் தேவைப்படாது, ஆனால் நாம் தேர்ந்தெடுக்கின்ற இடம் தனிமையாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம வீடு சிறியதாக இருக்கிறது, தனிமையான இடம் இல்லை என்றால் நம்முடைய வீட்டிலேயே எந்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் இருப்பவர்களுடைய நடமாட்டம் இல்லையோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த இடம் தனிமைப்பட்டு விடும். இப்போ மக்கள் சென்று வருகின்ற இடமாக இருக்கக்கூடாது, தனிமையான இடம். இரண்டாவதாக பகவான் கூறுகின்ற நியமம் சுச்சௌ தேசே, தூய்மையான இடமாக இருக்க வேண்டும். நாம் தியானம் செய்கின்ற இடம் தூய்மைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த தூய்மை இரண்டு விதத்தில் பேசப்படுகிறது. லௌகிகதக, சம்ஸ்காரதக என்று தூய்மையை இரண்டாக பிரிப்பார்கள். லௌகிகம்னா நாம் அதை கூட்டி சுத்தமாக வைத்திருத்த, அதாவது குப்பையெல்லாம் இல்லாமல்
பூச்சிகள் எல்லாம் இல்லாமல், அழுக்கு இல்லாமல் தூய்மையாக வைத்திருத்தல். அதை நம்ம நீரினால் சுத்தப்படுத்துவோம். மார்ஜனம் என்று சொல்வார்கள், அதை கூட்டி சுத்தப்படுத்துதல். இனி ஒன்று சம்ஸ்காரதக என்றால் அந்த இடத்தில் நாம் நல்ல செயல்கள் செய்திருக்க வேண்டும். உதாரணமாக பூஜையறை என்று இருக்கின்றது. அந்த பூஜையறையில் நாம் இறைவனை வழிபடுதல், பிரார்த்தனை செய்தல் போன்ற செயல்தான் அந்த இடத்துல செய்திருப்போம். அப்போ அது சம்ஸ்காரத்தில் அது தூய்மையான இடமாக இருக்கின்றது. அதாவது பள்ளி அல்லது கோயில் போன்ற இடங்கள் எல்லாம், இப்போ ஸ்கூல் அப்படின்னா அது படிக்கிற இடம், கோயில் அப்படின்னா அது இறைவனை வழிபடுகின்ற இடம். அந்த இடத்துல லௌகிகமான தூய்மை குறைந்திருந்தாலும் சம்ஸ்காரத்தில் அது தூய்மையுடன் இருக்கின்றது. எத்தனையோ மகான்கள் வந்த இடம். அதனால தான் சில கோயிலினுடைய பெருமை பாடல் பற்ற ஸ்தலம்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன, பல மகான்கள் அங்கு இறைவனை வழிபட்டு சென்ற ஸ்தலம். அது சம்ஸ்காரத்தின் அடிப்படையில் தூய்மையான இடம். இதெல்லாம் முடிந்தால் அதை நாம் செய்யலாம். அதனால தான் நம்ம வீட்டில் பூஜையறை என்று ஒன்று வைப்பது. காரணம் என்னன்னா, அந்த இடத்தில் அந்த இடத்தையே நாம் தூய்மையாக வைத்திருத்தல். அங்கு ரொம்ப அதிகமாக நம்ம சிந்திக்க வேண்டாம். அதனால் ஒரு வைப்ரேஷனை எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோங்கிற அளவு போக வேண்டாம். ஒரு இடத்தில் நாம் ஒரு காரியத்தை செய்தால் நம்மை அறியாமல் அந்த இடத்திற்கு சென்றால் அந்த மன பாவனை நமக்கு வரும். ஒரு ஸ்கூலை பார்த்தோம் அப்படின்னா படிப்புங்கிற ஞாபகம் வரும். ஒரு ஹோட்டலை பார்த்தோம்னா உணவு ஞாபகம் வரும். அப்படி ஒரு இடத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் அந்த இடத்துக்கு சென்றால் நம்மை அறியாமல் அந்த உணர்வு நமக்கு ஏற்படும். அப்படி நம்ம வீட்டிலேயே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் நாம் தியானம் செய்வது உகந்தது. இதெல்லாம் முடிந்தால், பகவான் கடைசியில் சொல்ல போறார், இதெல்லாமே ஃப்ளெக்சிபிள், நமக்கு வாய்ப்பு கிடைத்தால். இப்போ தேசம் என்பது தூய்மையான இடம். அது லௌகிகமாக தூய்மையாக இருக்க வேண்டும். பிறகு சாஸ்திரிய தூய்மை, அதை பொதுவாக புரோக்ஷணத்தில் செய்வார்கள். புரோக்ஷணம் பண்ணி தூய்மைப்படுத்துதல் என்பது, புரோக்ஷணம்னா தண்ணீரை தெளித்தல், இது சங்கல்பத்தினால் செய்தல். இங்கு ஏதாவது அசுத்தம் இருந்தால், துர்தேவதை இருந்தால் நீங்கட்டும் ஒரு பிரார்த்தனை செய்து தூய்மைப்படுத்துதல். அப்படி இது சாஸ்திரம் பிறகு லௌகிகம் இரண்டு விதத்திலும் தூய்மையாக இருக்கின்ற இடம். தனிமையான இடம், ஜனங்கள் நடமாடாத இடத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதெல்லாம் முடிந்த வரை. பிறகு இரண்டாவதாக காலம். எந்த நேரத்தில் நாம் தியானம் செய்வது உகந்தது? இதுவும் இந்த காலத்துக்கு ஏற்ப அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு செய்வது தான். இதுலேயும் ஒரு நியதி, ஸ்ட்ரிக்ட் ரூல் அப்படின்னு சொல்றது கிடையாது. பொதுவாக உகந்த காலம் காலை. காலை மார்னிங் உகந்த காலம் சொல்வதற்கு காரணம், நம்ம காலையிலிருந்து மாலை வரை விவகாரம் பண்ணியிருக்கோம், எத்தனையோ அனுபவங்கள். தூங்கி எழுந்தவுடன் அந்த அனுபவங்கள் எல்லாம் மறக்கப்படுகின்றது. அப்போ மனது புதிய அனுபவங்களை பெறவில்லை. அதனால் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒன்று ஓய்வெடுத்திருப்போம், இனி ஒன்று அனுபவங்களெல்லாம் அந்த உறக்கத்தில் மறக்கப்பட்டுள்ளது. இப்போ மாலையில் செய்தோம் அப்படின்னா அன்றைய தினம் காலையிலிருந்து மாலை வரை செய்த விவகாரம் மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தியானத்தில் அமர்ந்தவுடன் அந்த எண்ணங்கள் சிறிது நேரம் அதிக நேரம் போகும். காலைன்னு சொன்னால் மைண்டு கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதனால தான் காலை நேரம் சொன்னார்கள். அதில் பிரம்ம முகூர்த்தம் இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வேலை செய்பவர்கள் மிக குறைவு. 4 மணிக்கு யார் எழுந்து வேலை செய்கிறார்கள்? அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காரியம் பண்ணுறவன் பால்கார ஒருவன் தான். காலையில் பார்த்தோம் அப்படின்னா அவன் தான் வேலை செய்து கொண்டு இருப்பான். காரணம் என்ன? அந்த அளவுக்கு நமக்கு பயிற்சி இல்லை. அதிகாலை
வீட்டிலேயே மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தோம்னா அது ரகசியமான ஜனநடம் இல்லாத இடமாக அமைந்துவிடும். முடிந்தால் அது நன்று, முடியவில்லை என்றால் பிறகு நமக்கு உகந்த நேரம். பிறகு எவ்வளவு காலம் செய்ய வேண்டும் என்பது ஆரம்பத்தில எல்லாம் என்ன ஆகும், தியானத்தை பற்றி படித்தவுடன் அல்லது கேள்விப்பட்டவுடன் உற்சாகம் கொஞ்சம் ஓவராக போகும். இப்போ உடனே 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா இருக்கும். நம்ம அந்த உற்சாகத்தையே கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணி அளவாக ஆரம்பிக்க வேண்டும். அல்பாரம்பக சிரேஷ்டக அப்படின்னு ஒரு நியதி இருக்கு. அல்பாரம்பக சிரேஷ்டகன்னு சொன்னால் எந்த ஒன்றையும் அளவாக ஆரம்பிப்பது தான் நல்லது. அது உணவாகட்டும், படிப்பாகட்டும், எந்த தவமாகட்டும். எடுத்த உடனே விரதம் இருக்கிறன்னு 24 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு 4 முறை சாப்பிட்டு பழகியவர்கள் ஆரம்பம் 3 முறை அப்படின்னு ஆரம்பிக்கணும். இப்படி அல்ப ஆரம்பம்னா ஆரம்பம் என்றும் மெதுவாக அளவாக இருக்க வேண்டும். ரொம்ப ஓவராக ஆரம்பித்தோம்னா மிக விரைவில் நாம் விட்டு விடுவோம். அதனால் ஒரு 20 நிமிடம், முதல்ல 10 நிமிடத்தில் ஆரம்பித்து ஒரு 20 நிமிடம்னு சொல்லி முறையாக நாம் அதை செய்ய வேண்டும். முடிந்தவரை ஒரே காலத்தில் தியானத்தில் ஈடுபடுவது நல்லது. இதெல்லாம் நம்ம நம்முடைய மனநிலையை, அந்த மனோ தத்துவத்தை நமக்கு உதவியாக எடுத்து கொள்வதற்காக. இப்போ காக்கைக்கு ஒரு டைமில் நம்ம உணவு கொடுத்தால், சில நாள் கொடுத்து கொண்டு வந்தால் அதே நேரத்தில் அது அங்கு வரும். அதுக்கும் கூட பர்ஃபெக்டாக டைம் தெரியும். அதுபோல நம்ம மனதுக்கு ஒரு நியதி இருக்கு. ஒரு செயலை தொடர்ந்து ஒரு நேரத்தில் செய்து வந்தால், அந்த நேரம் வந்தால் நாம் எங்கு இருந்தாலும் அந்த சாதனை நமக்கு ஞாபகத்துக்கு வந்துவிடும். தொடர்ந்து காலையில் 6லிருந்து 6:20 வரை தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு வைத்துக்கொள்வோம். ஒரு 6 மாதம் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்தால், ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு ட்ரெயினில் போனாலும் அந்த தியானம் பண்ணுற மூடு நமக்கு வந்துடும். காரணம் என்ன? அந்த நேரத்தில் அந்த மனதிற்கு அந்த செயலை செய்து பழக்கி விட்டோம். அந்த பழக்கமே நமக்கு உதவியாக இருக்கும். அதனால் அதே நேரத்தை வைத்திருப்பது நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த நியமமெல்லாம் கண்டிப்பாக இப்படி இருந்தால்தான்ங்கிறது கிடையாது. இருந்தால் நல்லது, அப்படித்தான் இங்கே இந்த நிபந்தனை கண்டிப்பாக இல்லை. பிறகு அடுத்த கருத்து, முதல் தேசம், இரண்டாவது காலம், மூன்றாவது ஆசனம். இதையெல்லாம் பகவான் இங்கு அழகாக பேசுகின்றார். ஆசனம்ங்கிற சொல்லுக்கு 2 பொருள். நம்முடைய இருக்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சீட், இருக்கையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை பகவான் கூறும் பொழுது, அது தாழ்ந்தும் இருக்கக்கூடாது, உயர்ந்தும் இருக்கக்கூடாது. உயர்ந்த இடத்திலையும் அமர்ந்து தியானம் செய்யக்கூடாது, தாழ்ந்த இடத்திலும் இருக்கக்கூடாது. சில பேர்த்துக்கு மரத்து மேலே அமர்ந்து தியானம் பண்ணலான்னு ஆசை வரும். சில பேர் கிணத்துக்குள்ள அமர்ந்து தியானம் பண்ணலான்னு ஆசை வரும். இப்படி இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கு நாம் செல்லக்கூடாது. பிறகு சமமான இடத்தில் அமர வேண்டும். இந்த துவைக்கிறதுக்கு ஒரு கல் போட்டிருப்பார்கள், சில பேர் அதில் அமர்ந்து தியானம் செய்வார். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது சமமாக இருக்க வேண்டும். பிறகு அந்த ஆசனம் மிக மிக கடினமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பாறையிலேயோ கல்லிலேயோ அமர்ந்து தியானம் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு 2 அடிக்குள்ள யூஃபார்ம் பெட்டு போட்டு அல்லது 4 தலகாணியை வச்சு அது மேலும் அமரக்கூடாது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு இருக்கிற பெட்ஷீட்டை 4ஆக மடித்து அமர்ந்தால் அது போதும். அதாவது அதுலேயும் மிதமாக இருக்க வேண்டும். சமமாக மென்மையாக நம்முடைய ஆசனம் இருக்க வேண்டும். தூய்மையான இடத்தில், தனிமையான இடத்தில் சமமான மென்மையான ஆசனத்தை அமைக்க வேண்டும். இதை பகவான் அந்த காலத்து ரிஷிகளெல்லாம் காட்டில் வாழ்ந்தார்கள்.
அவர்களுக்கு இயற்கையாக இறந்த மான்களினுடைய தோலெல்லாம் கிடைக்கும். அதனால் தர்பை புல்லை வச்சு அதற்கு மேலே தோலை வைத்து அதற்கு மேலே துணியை வைத்து அமர வேண்டும்னு சொல்லி உள்ளார். இது ஒரு எக்ஸாம்பிள், உதாகரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய தாற்பயம், அதனுடைய கருத்து என்னவென்றால் மென்மையாக இருக்க வேண்டும். அதிக கடினமாகவோ அதிக மென்மையாகவோ இருக்கக்கூடாது, சமமாக இருக்க வேண்டும். இது இருக்கை. இனி ஆசனம்ங்கிறதுக்கு இனி ஒரு பொருள், நாம் எப்படி அமர வேண்டும், எப்படி அமர வேண்டும். அதற்கும் பதஞ்சலி சொல்கின்றார், சுகம் ஆசனம். அவர் ஆசனத்துக்கு கொடுக்கிற லட்சணமே எப்படி அமர்ந்தால் நம்முடைய கவனம் நம்முடைய உடலில் இருக்காதோ அப்படி அமர வேண்டும். பத்மாசனம், அர்த்த பத்மாசனம் அல்லது சுகாசனம் என்றெல்லாம் சொல்வார்கள். நம்ம கீழே அமர்ந்து உணவை உட்கொள்ள நம்ம சாதாரணமாக அமர்ந்து இருக்கிறோம், அதற்கு பெயர் சுகாசனம். ஒரு காலில் இனி ஒரு காலை போட்டால் அது பத்மாசனம் அல்லது அர்த்த பத்மாசனம், இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு முக்கியமல்ல. சில பேர் தியானத்தை 70 வயசில் ஆரம்பிக்கின்றார்கள். அவர் பத்மாசனத்தில் அமர்ந்தால் அதை நீக்கி விடுவதற்கு இனி ஒருவர் வர வேண்டும். காரணம் என்ன? அதெல்லாம் சாத்தியமல்ல. இப்போ அவரவர்களுக்கு எந்த விதத்தில் அமர்ந்தால் அவர்களுடைய கவனம் உடலை விட்டு தியானம் என்ற சாதனைக்கு செல்ல முடியுமோ அது ஆசனம். அதனால ஆசனத்திலும் இப்படித்தான் என்ற நியதி கிடையாது. அது அவரவர்களுடைய உடல் வாக்கு அதை பொறுத்தது. பிறகு அடுத்தது ஷரீரஸ்திதிகி. இதெல்லாம் பகவான் பேசுகின்றார். இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். இருப்பினும் பகவான் இதில் கவனமாக இருக்கணும்னு சொல்கின்றார். தியானத்தில் நம்முடைய உடல் எப்படி இருக்க வேண்டும் அதை பகவான் கூறும் பொழுது, நம்முடைய உடல், கழுத்து, தலை இவைகள் நேராக இருக்க வேண்டும். சுஷ்க விருக்ஷவத் அப்படின்னு யோக சாஸ்திரத்தில் உதாகரணம் சொல்வார்கள். சுஷ்கம் என்றால் காய்ந்த, விருக்ஷம் என்றால் மரம், காஞ்ச மரத்தை போல இருக்க வேண்டும். அதாவது காஞ்ச மரம் எப்படி ஸ்டெடியாக இருக்கோ, வளையாமல் இருக்கின்றதோ, அதுபோல நம்முடைய உடல் ஷரீர ஸ்திதி, உடல் அமைப்பு இருக்க வேண்டும். இது முடிந்தவரை செய்தால் நல்லது. சில பேர் அந்த ஈஸி சேர்னு இருக்கு, அதில் படுத்தாதான், அதில் அமர்ந்து தான் தியானம் பண்ண முடியும்னா இது முடியாது. உடல் ஒத்துழைத்தால் இவ்விதம் அமர வேண்டும். இதெல்லாம் என்னென்னா தியானத்திற்கு முன் நம்முடைய ப்ரிப்பரேஷன். நம்ம எப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுக்கின்றோம், காலத்தை தேர்ந்தெடுக்கின்றோம், பிறகு எப்படிப்பட்ட இருக்கையை அமர்வது, எப்படி அமர்வது. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அமர்ந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னு அர்த்தம். இனி தியானத்தில் நாம் அமர்ந்து விட்டோம். எடுத்த உடனே என்ன செய்ய வேண்டும்? எடுத்த உடனே தியானத்தை ஆரம்பிக்க கூடாது. கொஞ்சம் பயிற்சி ஆகிவிட்டால் ஆரம்பிக்கலாம். அதற்கு முன் சில நியமங்களை இப்பொழுது பகவான் பேசுகின்றார். அடுத்த கருத்து இவ்விதம் அமர்ந்ததற்கு பிறகு நம்முடைய பிராணனை என்ன செய்ய வேண்டும். அதாவது அந்த இடத்துல பிராணாயாமம் செய்யணும்னு பகவான் சொல்லவில்லை. நம்முடைய மூச்சு காற்றை கவனிக்க வேண்டும். உண்மையிலேயே மூச்சு காற்றை கவனித்தாலேயே நம்முடைய மனம் சற்று அமைதிக்கு வரும். மனம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கும் பொழுது நம்முடைய காற்று ஓட்டத்தை கவனிக்கும் பொழுதே வெளியிருக்கிற மனம் அப்படியே நம்மிடம் வரும். இந்த பிராணனை என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை ரமண மகரிஷி கூறுவார், பிராண வீக்ஷணம் என்று சொல்வார். பிராண வீக்ஷணம் என்றால் பிராணனை கவனித்தல். வீக்ஷணம்னா அப்சர்வ் பண்ணுறது, கவனித்தல். அப்படி கவனிக்கும் பொழுதே பிராண ஓட்டமானது சீராக அமைவதை நாம் பார்க்கலாம். சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், அதை அப்சர்வ் பண்ணாவே அது ஒழுங்காயிரும். சில குழந்தைகளை பார்க்கலாம், ஏதாவது தவறு பண்ணிட்டு இருக்கும்,
நம்ம பார்த்தோம்னாவே அது ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே போல் நம்முடைய அப்சர்வேஷன் தான் நமக்கு அந்த இடத்துல தேவை. நம்ம பிராணனை கவனித்தாலேயே பிராணன் ஒழுங்காக செயல்படுவதை பார்க்கலாம். கவனிச்சும் ஒழுங்காக செயல்படவில்லை என்றால் அதை சற்று ஒழுங்குபடுத்த வேண்டும். எடுத்தவுடன் தியானத்தை ஆரம்பிப்பதற்கு முன் இந்த பிராணனை 3-4 முறை மெதுவாக மூச்சை வெளியே விட்டு மெதுவாக மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். இந்த மூச்சை உள்ளடக்கி வைக்கிறது அல்லது விடுகின்ற கவுண்டிங் இதெல்லாம் பிராணாயாமங்கிற சாதனையில் வரும். அது நமக்கு இங்கு இல்லை. பிராணனை கவனித்தல் அல்லது பிராணனை சில முறை மெதுவாக விட்டு மெதுவாக எடுத்தல். ஏன்னா நம்ம வேகமாக ஓடி தியானத்தில் அமர்ந்திருப்போம். அந்த மூச்சு வாங்கிட்டு தியானத்தை ஆரம்பிக்க வேண்டாம். அந்த மூச்சை நாம் நெறிப்படுத்துதல் அல்லது சமப்படுத்துதல். இவ்வளவுதான் நம்ம பிராணன் விஷயத்தில். இனி அடுத்தது பகவான் கூறுகின்ற கருத்து, இதை யோக சாஸ்திரத்தில் திருக் ஸ்திதின்னு சொல்வார்கள். திருக் ஸ்திதினா நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கண்ணை என்ன பண்ணணும், நம்முடைய புலன்களை என்ன செய்ய வேண்டும். சுருக்கமான எளிமையான பதில், எந்த புலன்களுக்கும் வேலை இருக்கக்கூடாது. ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த நேரத்தில் வாய் சும்மா இருக்கணும். சில பேர் தூக்கம் வந்துடும்னு சொல்லி ஏதாவது சிக்லெட் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு நம்ம தியானம் பண்ணலாமா, வாயில் மென்று கொண்டே தியானம் பண்ணலாமான்னா அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய அனைத்து இந்திரியங்களுக்கும் அந்த இடத்தில் ஓய்வு இருக்க வேண்டும். காதில் எதையும் கேட்கக்கூடாது. பிறகு வாயிலையும் சுவைத்து கொண்டு இருக்கக்கூடாது. கை கால்கள் அசையக்கூடாது. இந்த உடலே ஒரு ஜடத்தை போல் அமைதியாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு கேள்வி வருது, கண்ணை என்ன செய்வது? கண்ணை திறந்திருந்தால் நம்ம எரியாமல் எதையாவது வேடிக்கை பார்த்துருவோம். கண்ணை இருக்க மூடினாலும் நமக்கு உறக்கம் வரலாம். சில பேர் அந்த இருக்க மூடினாவே ஒரு டென்ஷன் வரும். அதற்காக என்ன செய்துள்ளார்கள், அர்த்த நிமீலனம்னு சொல்வார்கள். திறந்தும் திறக்காதது போல் கண்ணை வைத்து பழகுதல். கண் திறந்திருக்கும், ஆனால் பார்வை இருக்காது, விஷன் இருக்காது, திறந்து இருப்பது போல். அதுக்கு ஒரு உதாரணத்தை தான் சாஸ்திரத்தில் சொல்வார்கள். நம்முடைய விஷனை வெளியிருந்து உள்ளே இழுப்பதற்கு, உள்ளே எடுப்பது எப்படி என்றால், நம் மூக்கினுடைய நுனியை பார்ப்பது போல் இருக்க வேண்டும். இதில் ரொம்ப முக்கியம், அதை பார்க்க கூடாது. அது போல அப்படிங்கிறதா முக்கியமே தவிர நம்முடைய கவனம் மூக்கினுடைய நுனியில் இருக்கக்கூடாது. இருப்பது போல் கண்ணை நாம் வெளியிருந்து உள்ளே எடுத்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய இந்திரியங்கள். திருக் ஸ்திதின்னு சொன்னால் நம்முடைய இந்திரியங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இனி அடுத்த கருத்து, இவ்வளவு தூரம் நம்ம செய்து விட்டோம்னு இப்போ கற்பனை பண்ணுவோம். நம்ம நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து, காலத்தை தேர்ந்தெடுத்து, உகந்த ஆசனத்தை உருவாக்கி, சரீரத்தையும் ஒழுங்காக வைத்து, பிராணனையும் சரி செய்து, இந்திரியத்தை அமைதிப்படுத்தி விட்டோம். அதற்கு அடுத்த நிலை என்ன? இதெல்லாம் இன்னும் நம்ம தியானத்தை ஆரம்பிக்கவில்லை. இதெல்லாம் தியானத்திற்கு முன் உள்ள சில நியமங்கள். அடுத்தது நம்முடைய மனதை கவனித்தல். இப்படியே ஒவ்வொன்றா நம்ம உள்ள வர்றோம். வெளியிடம், காலம், பிறகு உடல், பிறகு இந்திரியங்கள், அடுத்தது நம்முடைய மனம். நம்முடைய மனதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். இப்ப தியானம் என்பது மனதால் செய்யப்படுகின்ற ஒரு சாதனை. நமக்கு மனம் என்ற ஒரு தத்துவம், ஒரு கருவி இந்த உலகத்தை பார்க்க, இந்திரியங்கள் வழியாக உலகத்தை பார்க்க கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப தியானத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? மனதின் துணை கொண்டு மனதையே நாம் பார்க்கின்றோம். இப்பொழுதுதான் நம்ம மனசையே நம்ம இரண்டாக பிரிக்கின்றோம். எப்படின்னா, ஒரு மனம் பார்ப்பவன், இனியொரு மனம் பார்க்கப்படுவது. இப்ப மைண்டே ரெண்டா மாறணும். ஒன்று சப்ஜெக்ட், இனி ஒன்று ஆப்ஜெக்ட்.
மனசே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா பிரியணும். இதற்கு முன்னாடி மனது சப்ஜெக்டா இருந்தது, ஆப்ஜெக்ட் உலகமா இருந்தது. ஆப்ஜெக்ட்னா பார்க்கப்படும் பொருள், கவனிக்கப்படும் பொருள் உலகம், கவனிப்பவன் நம்முடைய மனம். தியானத்துல என்னாக வேண்டும்? கவனிப்பவனும் மனம், கவனிக்கப்படும் பொருளும் மனமாக வேண்டும். தியானத்துல தான் நம்ம மனசையே நம்ம பார்க்கிறோம். அதனால தான் தியானம் பண்ணினவுடன் சில பேர்த்துக்கு பயம் வந்துடும், சில பேர்த்துக்கு அவர்கள் மீதே கோபம் வந்துடும். எனக்கு இப்படி ஒரு மனசு இருக்கான்னு சொல்லி. காரணம் என்ன? அவர்கள் மனதையே அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள். இதுவரை நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம மனதின் துணை கொண்டு உலகத்தை பார்த்துட்டு இருந்தோம். மற்றவங்க தான் நம்ம மனதை பார்ப்பார்கள். அதனால தான் நம்மிடம் இருக்கின்ற குறை நம்மை காட்டிலும் மற்றவர்களுக்கு அதிகமாக தெரிகிறது. நம்ம மனதை மற்றவர்கள் அனுபவிக்கின்றார்கள், மற்றவர்கள் மனதை நம்ம அனுபவிக்கின்றோம். நம்ம மனம் நமக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்ததில்லை, அது சப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. அதனால என்ன ஆயிருக்கு? நம்ம மனதே நமக்கு அறிமுகம் இல்லாமல் உள்ளது. தியானம்தான் நம் மனதை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. அப்போ நம்ம அடுத்தது நம்ம மனதை நாம் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல தியானம் செய்கின்ற மனம், பிறகு தியானத்தில் நம்ம மனசை பார்த்தல். நம்ம அடுத்த கருத்தாக பார்க்க போகிறோம் அந்த மனசை என்ன பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல. அப்படி பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் தியானம் செய்பவன், என்னுடைய மனதை நான் பார்த்து இந்த மனதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன், சில ஆர்டர் கொடுக்கணும். ஆர்டர்னா சில கண்டிஷன், சில நிபந்தனைகள் அது கொடுக்கணும். என்ன கொடுக்க வேண்டும் என்றால், இந்த நேரத்தில் என்ன, இன்னும் நம்ம தியானத்தை ஆரம்பிக்கல, தியானம் செய்கின்ற மனம்னு நான்னு பிரித்து, அந்த தியானம் செய்கின்ற மனதையே பார்த்து என்ன சொல்லணும் என்றால், அனைத்து எமோஷன்ஸ், விருப்பு வெறுப்பு பயம் கோபம் இவைகளை இப்பொழுது வெளிப்படுத்தாதே, இவைகளை வெளிப்படுத்த இது நேரமல்ல அப்படின்னு நம்ம மனசுக்கே நம்ம ஒரு ஆர்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா மனம்ங்கிறது உணர்வு மயமானது. பொறாமைங்கிற குணம் இருக்கும், அன்புங்கிற குணம் இருக்கும், தியாகம் இருக்கும், சுயநலம் இருக்கும். இப்படி எல்லா நல்ல தீய குணங்களினுடைய உணர்வுகளினுடைய வெளிப்பாடாக இடமாக மனம் இருக்கு. நம்ம தியானத்தில் அமர்ந்து அதையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருந்தால், சில சமயங்களில் இந்த மாதிரி அறிவு இல்லாமல் தியானம் பண்ணால் பொறாமப்படுறவன் அதிகமாக நல்லா பொறாமப்படுவான், கோபப்படுவனுக்கு கோபம் நல்லா வரும். காரணம் என்ன? மனம் ஒருமுகப்படுத்தி விட்டால், மனதுக்கு இப்படிப்பட்ட பயிற்சி இல்லாமல் ஒருமுகப்படுத்தி விட்டால் இருக்கிற ஃபீலிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகி விடும். அதனால நம்ம மனதிடம் என்ன சொல்கிறோம்? உன்னிடம் இருக்கின்ற அனைத்து நல்ல தீய குணங்களை இப்பொழுது வெளிப்படுத்தாதே. அதை நீங்குன்னு சொன்னால் நீங்காது, இப்போதைக்கு நீ பேசாமல் வச்சிருன்னு மனதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தரணும். அப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த கொடுக்கறது நம்ம தான். ஒரு மனம் இனியொரு மனதை பார்த்து சொல்லுது. உடனே நமக்கு அந்த நேரத்தில் தியானத்தில் அமர்ந்தவுடன் யாராவது மீது கோபம் வரும். யாரும் அந்த நேரத்தில் ரொம்ப ரீசண்டாக நமக்கு கோபத்தை தூண்டினார்களோ அவர்கள் மீது கோபம் வரும் பொழுது உடனே ஏற்கனவே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யும். இப்போ எந்த உணர்வும் வேண்டாம். பொறாமை வந்ததுன்னா இப்பொழுது அதற்கு நேரம் இல்லை. அல்லது அன்பு வந்தாலும் சரி, எது வந்தாலும் அதற்கு நேரம் இல்லைன்னு சொல்லி இந்த ஒரு தாட், இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஒரு ஆர்டர் நம்முடைய அனைத்து மனதில் உள்ள உணர்வுகளை தியான காலத்தில் வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கும். அப்பொழுதுதான் மனசு நமக்கு கிடைக்குது தியானம் செய்வதற்கு. இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது கொஞ்ச நாள் இந்த ஆர்டர் கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா பிறகு ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில மாதங்கள் அல்லது 1 மாதம் அல்லது 15 நாள் அல்லது 6 மாதம் இப்படி நம்ம மனசை பார்த்து தியானம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன் இந்த 20 நிமிடம் உன்னுடைய எந்த உணர்வுகளையும் வெளிப்படுத்தாதே.
உனக்குள்ள இருக்கிற கோபத்தை பேசாம வை, 20 நிமிடத்திற்கு பிறகு நீ வெளிப்படுத்து. உனக்குள்ள இருக்கிற அன்போ பாசமோ அனைத்தையும் இந்த நேரத்தில் வெளிப்படுத்தாதே அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அப்போ மனசு ரிலேட்டிவா அமைதியா இருக்கும். வெளிப்பட்டா நம்ம ஏற்கனவே கொடுத்த ஆர்டர் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த எண்ணத்தில் மற்ற எண்ணங்களை நாம் அடக்குதல். இங்க எல்லாமே எண்ணங்கள் ரூபம். நம்ம என்ன செய்யணும்? ஒரு சக்தி வாய்ந்த எண்ணத்தின் மூலம் மற்ற எண்ணங்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது ஒழுங்குபடுத்த வேண்டும். இது நம்ம மனதுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன். இது கொஞ்ச நாள் கொடுத்து பழகிட்டோம்னா பிறகு நம்ம அமர்ந்தவுடன் இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் அவசியம் இருக்காது. அது இயற்கையா அந்த நேரத்தில் பேசாம இருக்கும். இனி அடுத்தது புத்தி, நம்முடைய இன்டலெக்ட், நம்முடைய அறிவு. இந்த அறிவை குறித்து நம்ம என்ன ஆர்டர் கொடுக்கணும்? உடனே நம்ம புத்தியை பார்க்கணும். இங்க புத்தி என்றாலும் மனதினுடைய ஒரு செயல்தான். நம்ம மனதையே மனம்னு சொல்றோம், புத்தின்னு சொல்றோம். எப்படிப்பட்ட எண்ணங்கள் சில முடிவெடுக்குமோ, லாஜிக்கலா தர்க்க ரீதியா சிந்தித்து ஒரு சூழ்நிலையில் ஒரு முடிவெடுக்குமோ, அந்த முடிவெடுக்கும் எண்ணத்தை நாம் புத்தி என்று அழைக்கின்றோம். இப்போ புத்தி என்று சொல்வது முடிவெடுக்கின்ற எண்ணங்கள். நம்ம எத்தனையோ விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதெல்லாம் பெண்டிங்கா இருக்கும். அது குடும்ப விஷயத்திலையா இருக்கலாம், அல்லது ஆஃபீஸ் விஷயத்திலையா இருக்கலாம். எத்தனையோ விஷயத்துல அதற்குரிய டேட்டாவை எல்லாம் உள்ள போட்டு வச்சிருப்போம். ஆனா முடிவெடுக்க முடியாமல் யோசிச்சு கொண்டு இருப்போம். இந்த தியானம் செய்ய அமர்ந்தவுடன் புத்திக்கு நல்ல டைம் கிடைச்சிருக்கு. உடனே அந்த பழைய என்னென்ன டேட்டாவெல்லாம் உள்ள போச்சோ அதையெல்லாம் எடுத்து புத்தி நன்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் பார்த்தோம்னா ஒருவர் சொல்வார், தியானம் பண்ணி என்னுடைய வியாபாரம் நல்லா இருக்குன்னா அவர் தியானம் செய்யாததுனால தான் வியாபாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். காரணம் என்ன? அவர் தியானம் பண்ணல, தியானத்தில் அமர்ந்தார், கொஞ்ச நேரத்துல புத்தி நல்லா வேலை செஞ்சிருக்கு, சரியான முடிவெடுத்திருக்கு, அவருடைய வெற்றி வந்திருக்கு. அவர் என்ன நினைச்சிருக்கார்? தியானத்தினால வந்ததுன்னு சொல்லி. அது தியானம் பண்ற நேரத்துல புத்தி தனக்கென்று எடுத்து கொண்டது. அந்த காலத்தை புத்தி எடுத்து கொள்கிறது. இது தவறில்லை. அதனாலதான் நம்ம அந்த நேரத்துல என்ன செய்யணும்? புத்திக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும். நீ வேலை செய்யறதுக்கு உனக்கு தனி நேரத்தை நான் கொடுக்கறேன், வேற ஏதாவது நேரத்துல நீ முடிவெடு, இப்பொழுது செயல்படாதே அப்படின்னு நம்ம இன்டலெக்டுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும். நீ எந்த டிசிஷனும் இப்ப எடுக்காதே. அது எடுக்கிறதுக்குன்னு நம்ம தனி காலத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்காததுனால தான் தியான காலத்துல அதை எடுத்துக்கொள்கின்றது. அப்ப நம்ம புத்தியை குறித்து என்ன சொல்லணும்? நீ இப்பொழுது செயல்படாதே, உனக்கு செயல்படுவதற்கு தனி நேரத்தை கொடுக்கறன்னு சொல்லி அந்த புத்திக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும். நீ எந்த திங்கிங்கு உனக்கு வேண்டாம். இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டோம்னா புத்தி ஏதாவது விஷயத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சதுன்னா உடனே இந்த ஆர்டர் ஞாபகத்துக்கு அந்த புத்தியும் அமைதியை அடையும். இனி அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, அது சித்தம். சித்தம் என்றால் மெமரி, சம்ஸ்காரங்கள், வாசனைகள், நம்முடைய பழைய அனுபவங்களினுடைய பதிவுகள். மனம் அமைதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி நாம் அமர்ந்தால் நம்ம மனசு என்ன செய்யும்னா பழைய அனுபவங்களுக்கு, கடந்த காலத்திற்கு சென்று அந்த அனுபவங்களை எடுத்துக்கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கும். நேரடியாக அது மெமரிக்கு போயிடும். இப்ப விஷயம் இருந்தா கண்ணு அதை பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஆப்ஜெக்டும் பார்க்கறதுக்கு இல்லை, கேட்கறதுக்கு இல்லைன்னா உடனே ஏற்கனவே பார்த்த கேட்ட அந்த அனுபவத்திற்குள் மனம் சென்று அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததா தான் இருக்கும், அதையே நினைத்து கொண்டு இருக்கும். அந்த சித்தத்தோடு மனதை நம்ம கட் பண்ணணும். அந்த சம்பந்தத்தை நம்ம நீக்கணும். அதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாகத்தான். இதெல்லாம் சங்கல்பம்னு சொல்றோம். என்ன சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அந்த இடத்தில் நான் கடந்த காலத்தை
கடந்த அனுபவங்களை தியானத்தில் நினைப்பதில்லை. இதெல்லாம் தேவை. கடந்த அனுபவத்தை நினைச்சு ஒரு அறிவை அடைஞ்சு சரியான முடிவெடுக்கிறதெல்லாம் தேவைதான், ஆனால் தியான காலத்தில் அல்ல. அப்ப இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், சங்கல்பம், நான் என்னுடைய வாசனா உலகத்திற்குள் செல்ல மாட்டேன், என்னுடைய மெமரி இதுவரைக்கும் நான் ஏற்படுத்திய அந்த அனுபவத்திற்குள் செல்ல மாட்டேன், இவைகளையெல்லாம் சங்கல்பம் சொல்றோம். ஆர்டர் அப்படின்னு சொல்றது சங்கல்பம். அப்படின்னா இதையெல்லாம் நம்ம முதலில் நினைத்து கொள்ள வேண்டும். இப்போ தியானத்தில் அமர்ந்தவுடன் மனதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த எமோஷனும் எனக்கு இப்போ வேண்டாம், எந்த முடிவையும் நான் எடுக்கவில்லை, எந்த அனுபவங்களுக்குள்ளும் சென்று நான் இதை சிந்திக்கவில்லை. இந்த சங்கல்பத்துடன் நம்ம தியானத்தை ஆரம்பிக்க வேண்டும். இவ்வளவு என்னன்னா தியானத்திற்கு முன் நாம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள். இவ்வளவு செய்யாம எடுத்தவுடன் எப்படியோ தியானத்தை ஆரம்பித்தால் அந்த தியானம் நடக்காது. நடந்தாலும் குறுகிய காலம்தான் நடக்கும். அல்லது தியானம்ங்கிற பேர்ல நம்ம வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், நல்ல முடிவு எடுத்துட்டு இருப்போம், ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், ஆனால் தியானம் பண்ண மாட்டோம். நம்ம நினைச்சிருப்போம் தியானம் செய்துள்ளோம் அப்படின்னு, ஆனால் தியானம் செய்திருக்க மாட்டோம். இதெல்லாம் அந்தரங்க சாதனை. இப்போ இதுவரைக்கும் நம்ம 2 கருத்தை பார்த்துருக்கோம். பகிரங்க சாதனைனா என்ன, அந்தரங்க சாதனை என்றால் என்ன, இதெல்லாம் பகவான் பேசியுள்ளார். இந்த ஸ்லோகங்களுக்குள்ள போனோம்னா 10லிருந்து 14 ஸ்லோகத்திற்குள் பார்த்தோம்னா இந்த கருத்தை எல்லாம் பேசியுள்ளார். விகத பீஹி அப்படின்னு சொன்னார். அதாவது பயத்தை விட்டவனாக, நிராசீகி எந்த உடைமையையும் வைத்திருக்காதவனாக தியானத்தில் அமர வேண்டும். இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நம்ம உணர்வுகளை அந்த நேரத்தில் நிறுத்தி வைத்து அறிவுக்கும் செயல்படுத்தாமல், புத்தியை செயல்படுத்தாமல், பழைய அனுபவங்களுக்குள்ளும் செல்லாமல், இப்பொழுதுதான் நம்ம மனம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நாம் செய்ய வேண்டிய செயலுக்கு ரெடியாக இருக்கு. மனதை தயார்படுத்துறது இவ்வளவு முயற்சியுடன் தான் நம்ம மனதை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம்னு அர்த்தம். இனி இந்த மனதை தியானத்தில் ஈடுபடுத்த வேண்டும். நம்ம இனி 3வது கருத்திற்கு வருகின்றோம். அது தியான செய்முறை, தியானத்தை மேற்கொள்ளுதல். அதை பகவான் இங்கு அதிக ஸ்லோகத்தில் கூறவில்லை, குறைவான ஸ்லோகத்தில் தான் சொல்லி இருக்கார். எப்படி தியானம் செய்தல், தியான செய்முறையை பற்றி அதிகமாக பகவான் விளக்கவில்லை. பகவான் விளக்கிய இடம் 24வது ஸ்லோகத்திலிருந்து சில ஸ்லோகங்கள். பிறகு தியானம் கைகூடினால் அது எப்படி இருக்கும் அதையும் பகவான் விளக்கியுள்ளார். மிக மிக குறைவான ஸ்லோகத்தை தான் பகவான் இதற்கு எடுத்துள்ளார். பிறகு தியான பலன், தியானத்திற்கான தடை, ஞானத்தை எடுத்து தியானம் செய்தால் ஞானியினுடைய ஞானம் எப்படி இருக்கும், அதெல்லாம் பகவான் அதிகமாக விளக்கியுள்ளார். அதனால் இந்த இடத்தில் தியான செய்முறையை நாம் இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். தியானம், பல விதமான தியானம் உள்ளது. பல விதமான தியானம் நமக்கு என்ன பலன் வேண்டுமோ அதற்குரிய தியானத்தை மேற்கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு தியானத்தை நம்ம பிரிக்கலாம். ஆனால் முதல் விதமான தியானத்தை நம்ம அமைதிப்படுத்தும் தியானம், நம்முடைய உடல் மனம் போன்றவைகளை அமைதிப்படுத்த மேற்கொள்ளும் தியானத்தை தான் முதலில் நாம் சில காலம் மேற்கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய உடல் ஆரோக்கியம் தேவையோ அதே போல மனம் என்கின்ற உடலுக்கு ஆரோக்கியத்திற்காக, நலனுக்காக நம்முடைய மனதை அமைதிப்படுத்தும் தியானத்தில் முதலில் ஈடுபட வேண்டும். அதனால் எடுத்தவுடன் மனதை குவிக்கும் தியானத்திற்கு போகக்கூடாது. மனதை குவித்து பழகும் தியானம் அடுத்த ஸ்டேஜில் வரணும். முதல் ஸ்டேஜில் நாம் என்ன செய்ய வேண்டும், மனதை அமைதிப்படுத்தி பழக வேண்டும். இந்த அமைதிப்படுத்தும் தியானம் என்பது
நம்ம சில காலம் தியானத்தை ஆரம்பித்து சில காலம் என்ன செய்ய வேண்டும், மனதை கவனித்து மனதினுடைய எண்ண ஓட்டங்களை கவனிக்க வேண்டும். அது எப்படி என்றால், ஒரு கற்பனை செய்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு நதியினுடைய கரையில் அமர்ந்துள்ளோம். ஒரு நதியினுடைய ஓட்டத்தை நாம் கவனிக்கின்றோம். அந்த நதியில சில மலர்கள் மிதந்து செல்கின்றது, சில பிணங்களும் மிதந்து செல்லும். அதுல நல்ல பொருள், தீய பொருள், அசுத்தமான தூய்மையான பொருள் எல்லாம் நதியில ஓடிக்கொண்டு இருக்கும். நம்ம இங்க இருக்கோம், நதியின் கரையில் இருந்து அதை வேடிக்கை பார்க்கின்றோம். இதுபோல நம்முடைய எண்ண ஓட்டங்களை நாம் கவனிக்க வேண்டும், சாட்சி பாவமாக பார்க்க வேண்டும். அதுல சில எண்ணங்கள் நல்ல எண்ணமா இருக்கும், சில எண்ணங்கள் தீய எண்ணங்களாக இருக்கும். ஆரம்பத்தில் நல்ல எண்ணங்களை என்கரேஜ் பண்ணுறதோ உற்சாகப்படுத்துவதோ தீய எண்ணங்களை குறித்து வெறுத்து கொள்வதோ கூடாது. தீய எண்ணங்களை நீக்க வேண்டும்ங்கிறது நம்முடைய லட்சியமாக இருந்தாலும் முதலில் நம்ம என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு இருக்கு, இப்படிப்பட்ட மனம் எனக்கு இருக்கின்றதுன்னு சொல்லி நல்ல எண்ணங்களாகட்டும் தீய எண்ணங்களாகட்டும், இப்படிப்பட்ட எண்ணம் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை நான் கவனிக்கின்றேன் என்று கவனிப்பவனாக நாம் இருக்க வேண்டும். இப்ப நாம் யார் அப்படின்னா அப்சர்வர், நான் கவனிப்பவன். எனக்கு தீய எண்ணத்தை குறித்த போராட்டமோ நல்ல எண்ணத்தை குறித்து பெருமிதமோ எனக்கு இல்லை. இது என்னுடைய பலம், இது என்னுடைய பலகீனம் என்று நம்முடைய குணங்களை மனதை கவனித்தல். இப்படி கவனித்தாலேயே மனம் அமைதியை அடைந்து விடும். மனதிலோட போராடி தீய எண்ணங்களை நீக்கிறது தனி சாதனை. முதல்ல மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி தான் போராட வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டும், மனதினிடம் இருந்து சில சக்திகளை பெற வேண்டும். அதுல முதல் பவர் அமைதி. இப்படி சில காலங்கள் நம்ம தியானத்தில் அமர்ந்து, சில பேருக்கு இந்த மாதிரி அமர்ந்து பழகுவதே பெரிய சாதனை. கை வலிக்கும், கால் வலிக்கும், கண்ணை மூடி இருந்தால் அதுவே பெயின் ஆகும். அல்லது 20 நிமிடம் அமர்ந்து சென்றாலே அது ஒரு பெரிய சக்சஸ். இந்த ஒரு பயிற்சி வரும் வரை, அந்த நேரத்தில் தியானத்திற்காக அமர்ந்து செல்கின்ற ஒரு பிராக்டிஸ் வரும் வரை நம்ம மனதை போய் எந்த கட்டுப்பாடும் செய்யக்கூடாது. மனதை கவனித்து நம்முடைய பிராணன், நம்முடைய இந்திரியங்கள், நம்முடைய மனம், புத்தி இவைகளை அமைதிப்படுத்தி பழக வேண்டும். இதிலேயே அதிக பலனை நாம் பெறலாம். நம்முடைய நிலையை பார்த்தோம்னா ஒவ்வொரு இந்திரியங்களும் என்னைக்குமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். கண்ணு அமைதியாக இருக்காது, காது அமைதியாக இருக்காது, உடல் அமைதியாக இருக்காது. எல்லாமே பரபரப்புடன் இருந்து பழகி உள்ளது. தியானம், முதல் தியானம் நம்முடைய உடலை, மனதை, புலன்களை அமைதியாக அந்த 15-20 நிமிடம் வைத்திருத்தல். இப்படி பிராக்டிஸ் பண்ணோம்னா இது மற்ற நேரத்திலையும் அது தொடரும். நம்முடைய உடல், மனம், சொல் அனைத்திலும் ஒரு பரபரப்பு நீங்கும். இதை கொஞ்ச நாள் நம்ம செய்யணும். இதை நம்ம ஆங்கிலத்தில் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் சொல்கிறோம். நம்மளுடைய உடலை, மனதை அமைதிப்படுத்தும் தியானம். இங்கே அமைதிப்படுத்துவது சங்கல்பத்தினால தான். என்னுடைய உடல் அமைதியாக இருக்கட்டும், என்னுடைய மனம் அமைதியாக இருக்கட்டும், என்னுடைய புத்தி அமைதி பெறட்டும். என்னுடைய மனதுடன் நான் போராடவில்லை, அதனுடைய நல்ல குணம் தீய குணத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏற்றுக்கொள்கின்றேன்னா தீய குணத்தை வச்சு காப்பாத்துறேன்னு அர்த்தம் இல்லை. இப்பொழுது எப்படி இருக்கோ அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பிறகு செய்ய வேண்டிய முயற்சியை செய்கின்றேன்னு சொல்லி நம்முடைய மனதிடம் இருக்கின்ற போராட்டத்தை நீக்கி முதலில் அமைதிப்படுத்தி பழக வேண்டும். இப்ப கொஞ்ச நாள் தியானம் என்னன்னா அந்த நேரத்தில் அமர்ந்து ஒரு பிராக்டிஸுக்கு கொண்டு வருவது தான். அப்போ மனதை கட்டுப்படுத்துவதோ
தேவையில்லாத என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதோ கிடையாது. இப்படி சில நாள் செய்தால் நம்ம எடுத்த உடனே தியானத்தில் அமர்ந்து எதை தியானிக்க வேண்டுமோ அதை தவிர வேறு எண்ணம் வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக தோல்வியை அடைவோம். பிறகு அந்த தோல்வியை அடைஞ்சிட்டு என்ன முடிவு பண்ணுவோம்? இதெல்லாம் நமக்கு உகந்தது அல்ல, நம்மால் முடிவது அல்லன்னு முடிவு பண்ணிடுவோம். இப்போ எடுத்த உடனே முடியாத ஒன்றுக்கு அதிகமான ஒன்றுக்கு முயற்சி பண்ணி தோல்வி அடைந்தால் ஆரம்பத்திலேயே நமக்கு சோர்வு வந்துவிடும். அதனால கொஞ்ச நாள் நம்ம மனதை கட்டுப்படுத்த வேண்டாம், மனதை நெறிப்படுத்த வேண்டாம், மனதை கவனிப்போம். மனம் எப்படி இருக்கின்றதோ அப்படி ஏற்றுக்கொள்வோம். இது சாதாரணமான கருத்தா தெரியலாம், ஆனா முக்கியமான கருத்து. காரணம், நம்முடைய பலகீனங்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நம்ம அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். யாரிடமாவது நீங்க ஒரு பலகீனத்தை சுட்டி காட்டினால் அவர்களிடம் வருகின்ற ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன். இதனால தான் இப்படி பண்ணினேன். அப்போ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கிற வரை, நியாயப்படுத்தும் வரை அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடையாது. ஒருவர் ஒரு நண்பரிடம் கூறினார், என்னிடம் ஏதாவது குறை இருந்தால் நீ சொல், நான் திருத்திக் கொள்கிறேன். இவர் அதை சொல்லும் பொழுதெல்லாம் ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தார். உடனே இவர் சொன்னார், நான் உங்களிடம் நீ சொல்ல முடியாது, என்ன குறையை சுட்டி காட்டினாலும் நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள்னு சொன்ன உடனே நானெல்லாம் அப்படி படுத்துவதில்லைன்னு சொன்னார். இப்போ என்ன பண்ணியிருக்கார்? நியாயப்படுத்துகிறீர்கள்னு ஒரு குறையை சுட்டி காட்டினா நான் நியாயப்படுத்துறது இல்லைன்னு சொன்னால் அந்த குறை உடனே அவரிடமிருந்து வெளிப்படுகிறது. இது மற்றவர்களிடம் செல்றமோ இல்லையோ, நமக்குள்ளேயே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம். நம்ம சில சமயம் சரியான புத்தி சொல்லும் நீ செய்யறது தப்புன்னு, உடனே அந்த குற்ற உணர்வு வரக்கூடாதுன்னு நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம். இந்த நேரத்தில் இப்படித்தான் செஞ்சு ஆகணும்னு சொல்லி அந்த புத்தியை நாம் மழுக்கப்படுத்தி நீக்கி விடுகின்றோம். தியானத்தில் நமக்கு கிடைக்கிற முதல் பலன் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கும். நான் ஏற்றுக்கொள்கின்றேன், இது என்னுடைய மனதில் உள்ள குறைகள், இதை நான் எப்படி நீக்கணுமோ பிறகு பார்ப்போம் என்று மனதை அப்படியே ஏற்றுக்கொண்டவுடன் மனதில் ஒரு அமைதியை நாம் பார்க்கலாம். முன்ன மனதில் குறைகள் இருக்கும், பலகீனங்கள் இருக்கும். அந்த பலகீனத்தோடு போராடுவது, பலகீனம் ஒரு கஷ்டம், அதில் போராடுவதுங்கிறது இனி ஒரு சங்கடம். பிறகு அதுக்கு நியாயப்படுத்துவதுங்கிறது இனி ஒரு சங்கடம். முதல் தியானத்தில் நம்ம என்ன செய்கின்றோம்? மனதுடன் ஒரு நட்பை உருவாக்குகின்றோம். அக்ரிமெண்ட் வித் எனிமீஸ் சொல்லுவார்கள். அவன் எனிமியாக இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் வச்சுட்டோம்னா அதில் ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. அதே போல் நம்ம மனசோட ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா, உன்னுடைய பலகீனத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த ஒரு அமைதி தான் அடுத்து செய்ய போகின்ற தியானத்துக்கு முக்கிய பலம். ஏன்னா ஒரு அமைதியின் துணை கொண்டு தான் அடுத்த அமைதியை அடைய முடியும். இந்த ஒரு அமைதியை அடையாமல் நம்ம அடுத்த தியானத்துக்கு செல்லவே முடியாது. அப்படி இல்லைன்னா தியானம்ங்கிறது ஒரு போராட்டமாகவே தான் இருக்குமே தவிர அது ஒரு சாதனையாக அமையாது. இப்போ முதல் தியானம் நம்முடைய மனதை நாம் ஏற்றுக்கொள்ளுதல், நம்முடைய மனதினுடைய பலகீனங்களை நம்ம அக்னாலேஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. அதை பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உனக்கு இப்பொழுது இந்தந்த பலகீனம் இருக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன்னு சொல்லி மனதுடனேயே, அது நல்லவனோ நல்லதா இருக்கோ தீயதா இருக்கோ பலகீனத்தோடு இருக்கோ எப்படி இருக்கோ, அந்த மனதுடன் ஒரு நட்புணர்வை கொண்டு மனதை அமைதிப்படுத்தும் தியானம் முதல் விதமான தியானம். இந்த தியானத்தில் உடலை ஒரு இடத்துல 15 நிமிடம் அமர்ந்து பழக்குகின்றோம். கண்களை மூடி வச்சு பழக்கிறோம், கை கால்களை அசைக்காமல் வைத்து பழக்குகின்றோம். இப்படி முழு நம்முடைய உடலை மனதை அமைதியாக வைத்து பழகின்ற தியானத்தில் ஈடுபட வேண்டும். இப்போ நம்முடைய லட்சியம் என்னன்னா, கொஞ்ச நாள் உடலையும் இந்திரியத்தையும் பிராணனையும் புத்தியையும் மனதையும் ஜஸ்ட் சும்மா வச்சிருக்கிறது, அமைதியாக செயல்படுத்தாமல் வைத்திருத்தல். இனி அடுத்தது தியானம்.
அதைத்தான் மனதை ஒருமுகப்படுத்தும் தியானம், கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன் சொல்றோம். அடுத்த தியானம் மனதை ஒருமுகப்படுத்தும் தியானம். பொதுவாக தியானம்னு சொன்னா இதைத்தான் ஆரம்பம் செய்வார்கள். மனதை குவித்தல், ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதை மட்டும் சிந்தித்து மனதை குவித்து பழகுதல். உண்மையிலேயே இதுதான் முக்கியமான தியானம். தியானத்துல நம்ம என்ன பண்றோம்னா மனதை குவித்து பழகும் பயிற்சி செய்கின்றோம். இதற்கு முன்னாடி மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி இருக்கணும், பிறகுதான் மனதை குவித்து பழக வேண்டும். இதற்கு எத்தனையோ விதங்கள், விதவிதமான தியானங்களை பற்றி விதவிதமான காலத்தில் வரும். புதிய புதிய பெயரெல்லாம் தியானத்திற்கு கொடுப்பார்கள். கடைசியில் அதெல்லாம் இந்த கான்சன்ட்ரேஷன், மனதை குவித்து பழகும் தியானத்திற்குத்தான் கொடுக்கப்படுகின்ற பெயர். இது நம்ம சம்பிரதாயத்தில் மிக அழகா ஜபம் என்று சொல்லி உள்ளார்கள். இந்த ஜபம் அப்படின்னா இறைவனுடைய ஒரு நாமத்தை எடுத்து கொள்ளுதல். இங்கும் இறைவனுடைய நாமத்தை எடுத்துக்கொள்வது முக்கியம். நம்ம இறைவனுடைய நாமத்தை எடுக்காமல் பொருளற்ற ஒரு சொல்லையும் எடுத்து கொள்ளலாம். வேதத்திலையும் இந்த ரீங்கு, பட்டு, ஹை இப்படிங்கிற சொல்லெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் என்னன்னா ஸ்தோபம்னு சொல்வார்கள். இதுக்கெல்லாம் பொருள் இல்லைதான், தியானத்தில் ஒரு அங்கமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதுவும் வேத மந்திரமாக இருப்பதனால் அதற்கு ஒரு மகத்துவம் உள்ளது. நம்ம இறைவனை குறிக்காத பொருளை எடுத்துட்டு தியானம் செய்தால் கண்டிப்பாக மனம் குவியும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் மனம் தூய்மையை அடையாது. அதனாலதான் நம்முடைய அகங்காரம் யாரிடம் சரணடையுமோ அந்த ஒரு இறை தத்துவத்தினுடைய ஒரு பெயர் அல்லது ஒரு கான்செப்ட், ஒரு உருவம், அதை நாம் எடுத்துக்கொண்டு அதன் துணை கொண்டு மனதை குவித்து பழகுதல். இப்போ உதாரணமாக ஜபம்னு ஒரு தியானத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த நேரத்தில் மனதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஏற்கனவே சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மனதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்கோம், இதை செய்யாத இதை செய்யன்னு சொல்லி. இப்போ நம்ம ஜபத்தில் என்ன முடிவு பண்ணுறோம், இறைவனுடைய இந்த நாமத்தை இப்பொழுது நீ எடுத்துக்கொள், 108 முறை அல்லது 15 நிமிடம் இதே எண்ணம்தான் வரணும்னு மனசுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றோம். முன்ன அப்படி கிடையாது. நமக்கு இந்த நேரத்தில் ஒரு எண்ணம் வருது, அடுத்த நேரத்தில் வேற எண்ணம் வருது, அதற்கு அடுத்த நேரத்தில் வேறு எண்ணம் வருது. நமக்கே தெரியாது 5வது எண்ணம் என்ன வர போகுது. ஆனால் நாம் இறைவனுடைய இந்த நாமத்தை தான் சொல்லணும்னு முடிவு பண்ணுனா நம்முடைய 10 நிமிடமோ அல்லது 1008 முறையோ அல்லது 108 முறையோ எத்தனை எண்ணம் என்ன எண்ணம் வரணும்னு நம்ம நிச்சயம் பண்ணிடுறோம். நிச்சயம் செய்ததற்கு அப்புறம் மனதை ஓட விட்டாதான் நமக்கு தெரிகிறது நாம் விரும்பிய எண்ணம் வருதா, அதற்கு இடையில எத்தனை எண்ணங்கள் நாம் விரும்பாத எண்ணம் வருதான்னு நமக்கு தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம், 108 எண்ணமும் இதே எண்ணமாக தான் இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு எண்ணத்துக்கு இனி ஒரு எண்ணத்துக்கு இடையில வேறு ஒரு 108 எண்ணம் வந்துட்டு தான் வருகிறது. அப்பொழுதுதான் நமக்கு புரிகிறது மனதை நம்ம எவ்வளவு தூரம் கண்டுக்காம விட்டுருக்கோம், ட்ரெயின் பண்ணாம விட்டுருக்கிறோம்னு தெரிகின்றது. இப்படி மனதை குவித்தல் என்பது மனதிற்கு ஒரு ஆர்டர் கொடுக்கிறோம். நீ இதைத்தான் சிந்திக்கணும், வேறு ஒரு எண்ணத்தையும் நீ இப்பொழுது சிந்திக்க கூடாது, வேறு ஒரு எண்ணத்தையும் எடுத்துக்கொள்ள கூடாது என்ற ஒரு ஆர்டர் கொடுத்தவுடன் அப்பொழுதுதான் போராட்டம் ஆரம்பிக்கின்றது. நம்ம ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், இதைத்தான் சிந்திக்கணும். மனதிற்கென்று இயற்கையான ஒரு சக்தி இருக்கு, அது நம்முடைய விருப்பத்திற்கு மீறி வேறு ஒரு எண்ணம் வருகிறது. பிறகு நாம் மீண்டும் அந்த எண்ணத்தை ஞாபகப்படுத்துகிறோம். இந்த போராட்டத்தை தான் தியானம் என்று பதஞ்சலி அழைக்கின்றார். இப்போ பதஞ்சலி தியானம்ங்கிற சொல்லுக்கு சொல்ற லட்சணம் என்னவென்றால், நாம் எப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் இருக்க வேண்டும்னு முடிவு பண்ணுறோமோ
அந்த எண்ண ஓட்டத்திற்கு சஜாதீய விருத்தின்னு சொல்றார். சஜாதீய விருத்தினா நாம் விரும்புகின்ற ஒரே விதமான எண்ண ஓட்டங்கள். இந்த சஜாதீய விருத்தினா இப்போ உதாரணமாக ஓம் நம சிவாயன்னு நினைக்கணும்னு முடிவு பண்ணோம்னா எல்லா எண்ணங்களும் அந்த சிவனுடைய நாமமா இருக்கணுங்கிறது சஜாதீய விருத்தி. ஆனால் அதற்கு இடையில அந்த எண்ணத்திற்கு எதிரான எண்ணங்கள் உள்ள வரும். அதை விஜாதீய விருத்தின்னு சொல்றார். நாம எந்த எண்ண ஓட்டங்களை இருக்கணும்னு முடிவு பண்றோமோ அதற்கு எதிரான, அதற்கு முற்றிலும் முரணான எண்ண ஓட்டங்கள் நம்முடைய விருப்பத்துக்கு மீறி வரும். அப்படி வரும்பொழுது அதை நீக்கி நீக்கி நாம் விரும்புகின்ற எண்ண ஓட்டங்களை வைத்திருந்து பழகும் பயிற்சிக்கு தியானம் என்று பெயர். இப்ப தியானத்திற்கு அவர் கொடுக்கிற லட்சணமே, தியானத்துல நாம விரும்புகின்ற விருத்தி எண்ணத்துக்கும், விருத்தின எண்ணம், நாம் விரும்புகின்ற எண்ணத்திற்கும் விரும்பாத எண்ணத்திற்கும் வருகின்ற ஒரு போராட்டம்னு சொல்றார். இந்த போராட்டத்துடன் செய்கின்ற பயிற்சிக்கு பெயர்தான் தியானம். பல பேர் நான் தியானம் பண்ணும்போது வேற எண்ணம் வருதுன்னு கம்ப்ளைண்ட் செய்வார்கள், குறை சொல்வார்கள். அப்படி வேற எண்ணத்துடன் நாம விரும்பின எண்ணத்தை கொண்டு வர்ற பயிற்சிக்குத்தான் தியானம்னு பெயர். அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. அதற்கு பெயர் தான் தியானம். நாம என்ன எண்ணத்தை விரும்புகிறோமோ அதே எண்ண ஓட்டங்கள் 100% இருந்தால் அதற்கு பெயர் தியானம் அல்ல. அதற்கு பதஞ்சலி கொடுக்கிற பெயர் சமாதி. நாம விரும்புகிற எண்ணம் மட்டும் கொண்டு இருந்து விரும்பாத எண்ணம் உள்ளேயே வரவில்லை என்றால் அது தியானம் அல்ல. அதற்கு பெயர் சமாதி. இப்ப தியானம்னு சொன்னாவே விரும்பாத எண்ணமும் வரும், விரும்புகின்ற எண்ணமும் வரும். பிறகு தியான பயிற்சி என்பது விரும்புகின்ற எண்ணத்தை அதிக காலம் கொண்டு விரும்பாத எண்ணத்தினுடைய அளவு குறையும் பொழுது நம்ம தியானத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். இப்ப தியானம் என்ற ஒரு சாதனையினுடைய லட்சணம், இலக்கணம், நாம் எந்த எண்ண ஓட்டங்களை அந்த குறிப்பிட்ட காலத்தில் வைத்திருக்க விரும்புகின்றோமோ அதற்கு எதிரான எண்ண ஓட்டங்கள் வரும்பொழுது அதை தவிர்த்து நாம் விரும்புகின்ற எண்ண ஓட்டங்களை வைத்திருக்கும் பயிற்சிக்கு பெயர் தியானம். இதுதான் தியானத்தினுடைய முக்கிய லட்சணம். இனி வேறு சில தியானங்கள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்ம எப்படி இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் அதையெல்லாம் பகவான் கூறுகின்றார். நாம் நாளை தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.